ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த நாள்ல நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாள்ல நாம் தியானிக்க வேண்டிய கர்த்தருடைய வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவியேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தாவே, இந்த நாள்ல கூட உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அப்பா, இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர்களோடு கூட பேசுவீராக. கேட்க போகிற வசனத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. முடியும் வசனத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான எதிர்பார்ப்போடு கூட நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே ஒரு எதிர்பார்ப்பான ஒரு உலகமாய்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள்ல கர்த்தர் நம்மளுக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் என்றால், இந்த வசனத்துல முந்தைய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருப்பீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை இந்த வருடத்துல நீங்க ஒரு வீட்டை கட்டுவதற்கு நீங்கள் பிளான் பண்ணிருக்கலாம். ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் நினைத்திருக்கிற இந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அவர் உங்களுக்கு இந்த வேலையில வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு அறிவிக்கிறார். நீங்க நிச்சயமாவே இந்த வருடத்தில் வீடுகளை கட்டுவீர்கள். அதற்கான தடைகளை அவர் நீக்கப்படுகிற தேவன் என்று நாம் மீகா 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். கடைசி வசனத்தில் தடைகளை நீக்கப்படுகிற ஆண்டவர் முன்னால் செல்லுகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர் முன்னணியிலே நடந்து போவார் என்று வசனத்துல வாசிக்கிறோம். ஆமே, நீங்க வீடு கட்ட முடியாது இருக்கிற தடைகளை அவர் நீக்கப்படுகிற தேவனா இருக்கிறார். அடுத்து வருகிற ஆசீர்வாதம், நீங்கள் தோட்டங்களை நாட்டி அதன் கனியை புசிப்பீர்கள். இந்த நாள்ல நம்ம எவ்வளவோ நம்ம ஒர்க் பண்றோம், நம்ம கையின் சம்பாத்தியத்தை நம்மளால சாப்பிட முடியல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறான், கையின் சம்பாத்தியத்தை, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று சங்கீதத்துல வாசிக்கிறபடி கையின் பிரயாசத்தை நாம் இந்த வேளையில சாப்பிட போகிறோம். நம்முடைய பணம், நாம் சம்பாதிக்கிற பணம் மருத்துவத்திற்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ போவதில்லை. நாம் சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டை ஆண்டவராக தேவன் ஆசீர்வதிக்கிறார். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். எல்லா வீண் செலவுகளுக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாத்து அந்த பணத்தை சேமிக்கும்படியாக அவர் நம்மளுக்கு கிருபை செய்கிறார். ஸோ உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீர்கள். தோட்டங்களை நாட்டி அதன் கனியை புசிப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம், ஒருவேளை என்னுடைய கையின் பிரயாசம் நான் வீணாய் கொண்டு போய்கிறத, எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறேன், ஒன்றும் இந்த பணத்தை கையில வச்சு சேமிக்க முடியல, எல்லாம் வீணா போகுதே, மருத்துவத்துக்கு போகிறதே, நீதிமன்றத்துக்கு போகுதே என்று சொல்லி நீங்கள் சஞ்சலித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த வேளையில ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் மாற்றி உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். தோட்டங்களை நாட்டி அதன் கனியை நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அடுத்ததாக, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? திருமணம் உங்களுக்கு நடக்கும். திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற வாலிப ஆண்கள், பெண்கள் எல்லாருக்கும் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவரை கர்த்தர் இந்த வேளையில வாக்குத்தத்தம் பண்ண. ஒருவேளை இந்த வருடத்திலேயாவது எனக்கு திருமணம் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை கர்த்தர் வீட்டை கட்டுகிற தேவன், கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர் என்று நாம் சங்கீதத்துல வாசிக்கிறபடி, ஆமென். அவர் வீட்டை கட்டுகிற தேவன். அவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தராகிய தேவன் தனிமையா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நீங்கள் பெற்று இந்த வருடத்தில் அனுபவிக்க போகிறீர்கள். இன்னும் உங்களுடைய தொழிலில் அவர் தேவாதி தேவன் ஆசீர்வதித்த தொழிலில் பல மடங்கு ஆசீர்வாதத்தை காணும்படி செய்து அதன் மூலமாக ஒரு நல்ல வருமானம் வரும்படி அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நீங்க வேலை செல்வீர்கள் என்றால் அந்த வேலையில உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இன்னும் என்னென்ன ஆசீர்வாதங்கள், அவரிடத்தில் இல்லாத ஆசீர்வாதங்களே இல்லை. நீங்கள் என்ன முடிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு எழுதி கொண்டிருக்கிற பரீட்சைகளில் ஒரு ஜெயம் வேண்டும் என்று நீங்கள் அதற்காக முயற்சித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அந்த முடிவை, சமாதானமான ஒரு முடிவை, நல்ல ஒரு ரிசல்ட்டை, நீங்க அந்த பரீட்சையில சக்சஸ், நல்ல மதிப்பெண்களோட பரீட்சையில பாஸ் பண்ணீங்க ஒரு முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம், உங்க குடும்பம் உடைந்து போன நிலைமையில இருந்தாலும் அவர் இந்த குடும்ப உறவுகளை சரி செய்து ஒரு உடைந்து போன குடும்பத்தை மீண்டும் கட்டி உங்களை வாழ வைக்கிற தேவனா இருக்கிறார். என்னென்ன காரியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணி உங்களை சந்தோஷத்தாலும் சமாதானத்தால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் வாசிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கிறீர், உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை
விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கு, உங்களுக்கு சமாதானம் இருக்கணும். ஆமேன். நம்ம யாரெல்லாம் சிறைப்படுத்தி வச்சாங்களோ, நம்மளை துன்பப்படுத்துறவர்களுக்காக, நம்ம ஒரு பட்டணத்துல சிறையிருப்புல இருந்தோம்னா அந்த பட்டணத்திற்காக நம்மளை யாரெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ, சிறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ, அவங்களுக்காக நம்ம செபிக்கும் பொழுது, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துறவர்களுக்காக, நம்மளுடைய பார்வையில சத்துருக்கள் போல இருக்கிறவர்கள், நம்மளுக்கு எப்பொழுதும் கெடுதல் மாத்திரமே செய்கிறவர்கள், தீமை மாத்திரமே செய்கிறவர்கள், அவர்களுடைய நலனுக்காக நம்ம செபிக்கும் பொழுது, அவர்களை ஆசீர்வதித்து செபிக்கும் பொழுது, ஆண்டவராய் கர்த்தர் நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் கொடுக்கிறேன் என்று இந்த வேளையில் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மத்திய 5:44 வாசிக்கிறோம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பாய்க்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமே. நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, சத்துருக்களை சிநேகிக்கும் பொழுது, நீதிமொழிகளை வாசிக்கிறோம், உங்கள் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, தாகமா இருந்தால் தண்ணீர் கொடு என்று. ஆமீன். சத்துருக்களை நம்ம நன்மை செய்யும் பொழுது, சத்துருக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவராய் கர்த்தர் நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் கொடுத்து நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் பேதுருல நம்ம வாசிக்கிறோம், தீமைக்கு தீமைக்கும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களிருந்து ஆசீர்வதிங்கள். ஆமேன். நம்ம ஒருவேளை இந்த உலகம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம், ரொம்ப அற்பமா நினைக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், உதாசீனப்படுத்தலாம், தீமைக்கு தீமை செய்யலாம். ஆனா நம்ம யாருக்கும் தீமை செய்யாதபடி நமக்கு நன்மை செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி நாம் அவரை மாத்திரமே நம்பி நாம் காத்திருக்கும் பொழுது, நமக்கு தீமை செய்கிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது, நம்மளை ரிஜெக்ட் பண்றவங்களையும், நம்மளை அர்த்தமா எண்ணுகிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது, நிச்சயமாவே நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாக நாம் அடுத்த வசனங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, கள்ள தீர்க்க தரிசனங்களை நம்பாதபடி நாம் இந்த வேளையில் எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவரை கர்த்தர் நம்மளுக்கு அறிவுரை சொல்லுகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். எரேமியா 29:8 நாம் வாசிக்கிறோம், மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள், சொப்பனம் காணப்படுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிகொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர்களின் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். உங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னவர்களை, உங்களை கலங்கப்படின தீர்க்கதரிசிகளை, பொய்யான தீர்க்கதரிசிகளை நம்பி சோரம் போகாதபடி, அவர்களை நம்பாதபடி, ஒரு வாக்குகளை நம்பாதபடி, கர்த்தராகிய தேவன் அவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை, அவர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நீங்கள் நினைத்து பொய்யான தீர்க்கதரிசனை நம்பி ஏமாந்து போகாதபடி, அதில் நம்பிக்கை வைக்காதபடி, நம்முடைய தேவன் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாளிலே கூட நீங்கள் பலவிதமான எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்திருக்கலாம். நான் ஒருவேளை ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூக்காக காத்திருக்கிறேன், என்னுடைய ஃபினான்ஷியல் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை கத்துற அந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற. ஒருவேளை நீங்க ஹெல்த் ரீதியா எனக்கு நல்ல சுகம் வேணும், நான் போன வருஷத்துல நல்ல ஹெல்த்தா இருந்தாலும் இந்த வருஷத்துல எனக்கு வியாதியால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை அவர் மாற்றி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்களை வாழ வைக்கிற தேவனா இருக்கிறார். எப்படிப்பட்ட முடிவா இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை வாழ வைக்கிற தேவனா இருக்கிறார். அந்த அன்பின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி வாழ கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவதாக. கர்த்தாவே, இந்த வேலையில நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எங்களுக்கு கொடுப்பதாக எங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். எங்கள் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன். ஆமீன் அப்பா. எங்கள் சத்துருக்களை சிநேகிக்க, எங்கள் சத்துருக்களுக்கு நன்மை செய்ய, அவர்களுக்கு ஜெபிக்க சுவாமி, அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுக்கும் அன்பை வெளிப்படுத்த கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க. கள்ள தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவரை நம்பாதபடி உங்களுடைய வார்த்தை மேல் மாத்திரம் எப்போதும் நம்பிக்கையா இருக்க கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.